வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் உடன் நடாத்த வேண்டும் என்று சுமந்திரன் வலியுறுத்தல். ரக்பி வீரரான வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வாதிகார மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்த தீர்மானம். தவறு செய்தவர்கள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் கலக்கமடைந்துள்ளமை தெளிவாக தெரிகிறது என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்த்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்ததாலேயே அவர்கள் தற்போது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் அச்சத்துடன் தாமதம் செய்து வருகின்றார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இத்தகைய தாமதத்தினை எம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளுமே பழைய முறையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அரசு தனது வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாட்டில் கடந்த வாரம் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடத்துக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் அதற்கான நடைமுறைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒரு ஆண்டுக்குள் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று உறுதியளித்ததை நினைவூட்டினார். எனவே தேர்தல்கள் இந்த வருடத்துக்குள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்பு சமர்ப்பித்த மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பான தனிநபர் பிரேரணை தற்போது மீண்டும் சாணக்கினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை நிறைவேற்றுவதன் மூலம் பழைய முறைமையிலேயே தேர்தலை நடத்த முடியும் என்று சுட்டிக்காட்டினர். இதை பற்றி கருத்துரைத்த சுமந்திரன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் எங்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்து எங்களிடம் மட்டுமன்றி ஊடகங்கள் முன்னிலையும் ஒரு வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். அவர் மேலும் கூறுகையில், அப்போது மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்த கூட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவித்திருந்தனர். எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியதில்லை. ஆனால் தற்போது அவர்கள் திடீரென்று தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார்கள் என்றார். இறுதியாக சுமந்திரன் கூறுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தி தேர்தலை எதிர்கொள்வதற்கு அஞ்சுகின்றது. ஆனால் இது ஜனநாயகத்திற்கு பாதகமானது. அரசு தனது வாக்குறுதிகளின் அடிப்படையில் உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகாட்டுவான் இறங்கு துறைமுகத்தின் புனரமைப்பு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் 299 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக துறைமுகம் புனரமைக்கப்படாததால் தீவக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். துறைமுக புனரமைப்பு திட்டம் தொடங்கியுள்ளதால் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு, எழுவதீவு போன்ற கடல் கடந்த தீவுகளுக்கு செல்லும் பயணிகள் மற்றும் உல்லாச சுற்றுலா பயணிகளுக்கு இனி சுலபமான போக்குவரத்து வசதிகள் கிடைக்கப் போவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் நெடுந்தீவு பகுதிக்கான நீண்டகால தேவையாக காணப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான ஒப்பந்தம் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துடன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் அமைச்சர்கள் முன்னிலையில் நேற்று கையெழுத்திடப்பட்டது. மீனவர்கள் கடல் உணவுகளை கரைக்கு கொண்டு வந்து வாகனத்தில் ஏற்றுவதில் சந்தித்து வரும் சிரமங்கள் குறித்தும் அமைச்சர் கவனம் செலுத்தினார். இதனையடுத்து புங்குடுதீவு குறிகாட்டுவான் கரையில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து கடல் உணவுகளை ஏற்றி இறக்க வசதியான இடங்களை அடையாளம் காணும் கள ஆய்விலும் அவர்கள் ஈடுபட்டனர். போதைப்பொருள் கொள்கலன்கள் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணையின் ஒரு பகுதியாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன மூலப்பொருட்கள் நிறைந்த 2 கொள்கலன்கள் நிலத்திற்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பாக சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த விசாரணைகளின் போது வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பான புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். எதிர்க்கட்சியினரை குறிவைத்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை. கொலை வழக்கில் வெளியிடப்படும் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உண்மையினை தற்போது அறிந்திருந்தவர்கள் கொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சம்பத் மனம்பேரி விசாரணைகளில் ஒத்துழைக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் தங்களது பணி தொடர்வதாகவும் அமைச்சர் கூறினார். விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றம் வழியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இவை அனைத்தும் சட்டத்தின் கீழ் நடைபெறுகின்றன. அரசியல் தலையீடு எதுவும் இல்லை. முந்தைய அரசியல் நடைமுறைகளைப் போல அல்லாமல் நாங்கள் சட்டத்திற்கு இணங்க செயல்படுகின்றோம் என்று நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். தமது அரசியல் பயணத்தில் மக்கள் மத்தியில் தாம் கட்டியெழுப்பிய இதயபூர்வமான பிணைப்பு மற்றும் மக்கள் அன்பின் தனித்துவமான மதிப்பு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பலமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தனது முகப்புத்தகத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், வாழ்க்கையின் பெரும்பகுதியை மக்கள் மத்தியில் கழித்த தனக்கு அவர்களின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் நன்றாக பழக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார்.
நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு இலாப நோக்கற்றது. எனவே அதன் மதிப்பு ஏனைய அனைத்தையும் விட அவசியமாகும் என்றும் கூறினார். இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல, இது ஒரு இதயபூர்வமான பிணைப்பு என்பதால் இதை முறியடிப்பது கடினம் என்றும் இந்த பிணைப்பை உடைக்க செய்யும் முயற்சிகள் மேலும் அதை பலப்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு மக்கள் தலைவராக பெறக்கூடிய அதிகபட்ச மகிழ்ச்சியினை மக்கள் மத்தியில் நான் கழிக்கும் போது அந்த காலம் முழுவதும் நான் அனுபவிக்கின்றேன். அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சர்வாதிகார மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் நடத்த தீர்மானித்துள்ளன எதிர்க்கட்சிகள். இதற்கான முக்கிய தீர்மானம் கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் நடைபெற்றிருந்த விசேட கலந்துரையாடல் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர அபிவர்த்தனவின் அழைப்பின் பேரில் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிகழ்வு கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் இரவு விருந்து விசாரத்தோடு இடம்பெற்றிருந்தது. கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சமகால அரசியல் சூழ்நிலை, எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தவுள்ள மாபெரும் எதிர்ப்பு பேரணியை கொழும்பில் ஏற்பாடு செய்வதென்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் எதிர்க்கட்சிகள் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்த அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான யோசனைகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நாமல் ராஜபக்ச உட்பட்ட தலைவர்கள் இணக்கம் தெரிவித்தனர். இந்த கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதும் முக்கியமானதும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள குழு உறுப்பினர்கள், குறிப்பாக ஹேல் பத்ர பத்மி மற்றும் அவரது குழுவினரிடம் சட்டப்படி முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் அரசியல்வாதிகள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை. தவறு செய்தவர்கள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் கலக்கமடைந்துள்ளமை தெளிவாக தெரிகிறது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டத்தின் அடிப்படையில் போலீசார் மற்றும் லஞ்சம் ஊழல் தொடர்பான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுகின்றனர். ஊழல் மற்றும் அரசு நிதியில் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் பணிகள் நடைமுறையில் உள்ளது. சாட்சியங்களும் உரிய முறையில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களை காப்பாற்ற எதிர்க்கட்சியினர் அரசியல் பழிவாங்கல் என்ற பெயரில் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான அரசியல் பழிவாங்கல் நோக்கமும் இல்லை என்று அமைச்சர் வலியுறுத்தினார். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்புடைய சிலர் தற்போது கலக்கத்தில் உள்ளார்கள். ஹெகல் பத்ர பத்மி மற்றும் அவரது குழுவினர் நாடு திரும்பிய நாளிலிருந்து எதிர்க்கட்சியில் பதட்டம் நிலவுகின்றது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் 31 தொலைபேசிகள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இவை அனைத்தும் சட்டத்தின் வரம்புக்குள் முன்னெடுக்கப்படுகின்றன. எந்த அரசியல்வாதியும் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு சட்டம் தக்க தண்டனையை எடுக்கும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார்.